மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 2026 இறைவன் படைத்தது ஒரு 2-3 ராசிக்கு தான். என்ன சொல்லுங்க? ஒன்று மீன ராசி, ஒன்று கடக ராசி, ஒன்று விருச்சிக ராசி. இவங்க 3 பேருக்காக தான் இந்த 2026 படைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எப்படி இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க என்றால், ராசிநாதன் 2026 ஜூன் 1 உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் அவ்வளோ பெரிய ஆளுங்க அவர். ராசிநாதன் உச்சம் பெற்ற ராசிநாதன் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே. என்ன? சனி பகவான் ராசியில் உட்காந்துருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் ராசியில் உட்காந்து எதெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3, 7, 10 பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தா என்ன ஆகும்? தொழில் அபிவிருத்தி அடையும், உலக புகழ் பெறுவீங்க, பிராண்டாக 11 பார்க்குறார். லாபத்தை பார்க்குறார். உங்களுடைய லாபத்தை குரு பகவான் பார்க்குறார். குரு அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். நான் அதான் சொன்னேன், விருச்சிகத்தை தாண்டி மகரத்தை தாண்டி குரு பகவான் என்ன பண்ணுறார்? உங்களை தான் பண்ணுறார். உடம்பை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். மீனத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? இந்த 2026 இறைவன் படைத்தது ஒரு 2-3 ராசிக்கு தான். என்ன சொல்லுங்க? ஒன்று மீன ராசி, ஒன்று கடக ராசி, ஒன்று விருச்சிக ராசி. இவங்க 3 பேருக்காக தான் இந்த 2026 படைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எப்படி இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க என்றால், ராசிநாதன் 2026 ஜூன் 1 உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் அவ்வளோ பெரிய ஆளுங்க அவர். ராசிநாதன் உச்சம் பெற்ற ராசிநாதன் என்ன பண்ணுறாரு? புத்திர பிராப்தியை தருகிறார், குழந்தையை கொடுக்குறார். ராசிநாதன் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தை மட்டும் கிடையாது, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்துக்களை தருகிறார், இறை அருளை தருகிறார், எல்லாம் தரார். இப்போது இந்த குரு பகவான் 1-2 விஷயத்தில் உங்களுக்கு நன்மை பண்ணலை. 5ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் லைஃபே தலைகீழாக மாற்றுறார். ஸோ இதுதான் 2026 பார்க்கின்ற முதல் விஷயம். ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே. என்ன? சனி பகவான் ராசியில் உட்காந்துருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் ராசியில் உட்காந்து எதெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3, 7, 10 பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தா என்ன ஆகும்? தொழில் அபிவிருத்தி அடையும், உலக புகழ் பெறுவீங்க, பிராண்ட் ஆவீங்க. இந்த மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய விஷயமே பிராண்ட் ஆகிறது தான். புஷ்பா நான் ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி பிராண்டு. நீங்கள் பிராண்ட் ஆவீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வெகுஜன மக்களுடைய ஆதரவும் பிரியமும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு, புகழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த புகழில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மிகப்பெரிய புகழ் அடைவாங்க. நீ எங்கே போனாலும் மாஸ் மாஸ் மாஸ். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9 பார்க்குறார். இந்த வருஷம் கட்டுவீங்க பாருங்கள் வீடு, அந்த மாதிரி ஒரு வீடை நீங்கள் கட்டியிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பேலஸ் கட்டுவீங்க. காரணம், குரு பகவான் உங்களுக்கு 9 பார்க்குறார். அடுத்து 11 பார்க்குறார். லாபத்தை பார்க்குறார். உங்களுடைய லாபத்தை குரு பகவான் பார்க்குறார். குரு அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். நான் அதான் சொன்னேன், விருச்சிகத்தை தாண்டி மகரத்தை தாண்டி குரு பகவான் என்ன பண்ணுறார்? உங்களை தான் பண்ணுறார். உடம்பை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். மீனத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மீனராசிக்காரர்கள் உடம்பில் இருக்க வியாதிகள்லாம் சரியாகி ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ராசியில் ஜென்மசனி உட்காந்துருக்கான். இவன் ஒரு வீணாக போனவன், இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியும் சார்? இவர் தான் சார் உங்களுக்கு பிராண்ட் ஆகிறாரு. பிராண்ட் ஆகிறாருன்னு பேர் சார். நண்பர்களே, மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாத சித்திரவதைகளை அனுபவிக்கிறது இந்த ஜென்மசனியில் தான். ஏன் தெரியுமா? இந்த ஜென்மசனிங்கிறது இந்த செருப்பு பிஞ்சு போன மாதிரி. இது அது இப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது பாதியில் செருப்பு பிஞ்சு போன மாதிரி. செருப்பு இல்லாமல் நடக்கவும் முடியாது. இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டுகிட்டே நடக்கணும். அடுத்த கடையும் பக்கத்தில் இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்குத்தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. இந்த சனியை இழுத்துக்கிட்டே தெரிய வேண்டியிருக்கு. ராசியில் உட்காந்துருக்கிற சனி விட்டுட்டு போகவும் மாட்டேங்கிறாரு, நல்லதும் பண்ண மாட்டேங்கிறாரு. டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பார். உடல் ரீதியான பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். என்னன்னு தெரியலையே, முன்ன மாதிரி இல்லையே, நிறைய முடி கொட்டுதே, என்ன காரணமாக இருக்கும்? நமக்கு ஏதோ வியாதி வந்துருச்சோ? இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு யோசனை.
ரூபாய்க்கு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போல்லாம் வந்து பெருகி வரும் லிவர் கான்செப்ட். யாரை பார்த்தாலும் ஓடி போய் லிவர் ஒரு இது எடுத்துக்கிறது, ஸ்கேன் எடுத்துக்கிறது. எனக்கு ஃபேட்டி லிவர் 1 இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஃபேட்டி லிவர் 1 இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படி. இதை நினச்சி நைட்டெல்லாம் பயப்படுறது, எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, என் உடம்பு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுமோ போன்ற விஷயங்கள்லாம். ராசியில் சனி பகவான் இருக்கும்போது உடல்நிலை குறித்த பயம் அதிகமாக இருக்கும். தொழில் நிறைய தொடங்குவீங்க. 2026 சப் பிஸ்னஸ், ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன், சப் பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு மீடியா வருடம் என்று சொல்லலாம். மீடியா துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய மைல்கல்லை அடைவீர்கள். மீடியா துறையில் இருப்பவர்கள் அடுத்த படிநிலையை நீங்கள் அடைவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இதில் முக்கியமான ஒரு சிறப்பு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்து ராகு டிசம்பர் 6 வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்கான். இந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, பழைய கேஸெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருப்பார். பழைய கேஸ்லாம், அதாவது ஒரு பழைய கேஸ், இது 2021 ஆச்சே, இது 2000 ஆச்சே, இந்த மாதிரி 2015 ஆச்சு, என்ன அண்ணே நம்ம அந்த கேஸுனே ஏதோ இப்போ ஓடிட்டுருக்கு, அமைதியாரா அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிடு, ஆஃப் பண்ணி அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். நீங்கள் ஒன்று எய்தர் யூ ஷூட் இட் ஆர் செட்டில் இட், ரெண்டில் ஒன்று பண்ணுங்கள். அந்த பழைய கேஸ் திரும்பி வராத மாதிரி ஒன்று ஷூட் பண்ணிடுங்க, அல்லது அதை செட்டில் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். திரும்பவும் அதை வந்து கண்டினியூ மட்டும் பண்ணாதீங்க. மிகப்பெரிய பிரச்சனை, உங்களுக்கு புகழேணிக்கு அது பெரிய தடையாக இருக்கும். இந்த 12ஆம் இடத்து ராகு இப்போ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ், இது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. டிசம்பர் 6 வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் தொழில் நல்லா இருக்கீங்க, ஒரு பக்கம் ராஜயோகம்லாம் கிடைக்கிது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறாரு, கூடவே சேர்ந்து அபவாதம், ஜெயில்வாதம், சிறைவாதம் இதெல்லாம் கொடுப்பார். ஸோ அப்போ இதுங்களை வேறு தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ அப்போ 12ஆம் இடத்து ராகுகிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும். திருப்பாம்புபுரம் போகணும், திருநாகேஸ்வரம் போகணும். இதெல்லாம் நீங்கள் போக 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 உங்களுடைய வாழ்க்கை என்பது அடுத்த படிநிலைக்கு செல்லும். ஆனால் அல்லாமல் நீங்கள் வந்து 12ஆம் இடத்து ராகுவை அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணாதீங்க. கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் வரும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பேங்க்லேருந்து வராங்கன்னா சட்ட ரீதியாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத வழக்குகள் உங்கள் மேலே வரும். டிஃபமேஷன், யாரையாவது குறிப்பிட்டு பேசும்போது எதையாவது ஒன்று பேசி வைக்காதீங்க, மானநஷ்ட வழக்கு போட்டு விட்டுருவான். அந்த மாதிரி புகழில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாரை பற்றி விமர்சனங்கள் செய்யாதீர்கள். விமர்சனங்கள் செய்வது அருவாள் எடுப்பதை போல ஆபத்து. தயவுசெய்து பண்ணாதீங்க. விமர்சனங்கள் விரல் நகர்த்தளவு விமர்சனம் கூட செய்யாதீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வேலை உண்டு, உங்கள் பொழப்பு உண்டு, அதை மட்டும் பாருங்கள். வேறு எதுவுமே பண்ணாதீங்க. நமக்கு இதை பார்க்கவே நான் அடிக்கடி சொல்லுகிறேன், மீனராசி நேயர்களே, 12ஆம் இடத்து ராகு உங்களை ரிவெஞ்ச் எடுக்க சொல்லும், பழி வாங்க சொல்லும். 12ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத டென்ஷனை உருவாக்கும். என் தலைவனுடைய வார்த்தையை சொல்லுவார், என் நண்பர் நித்யானந்தர் சொல்லுவார், நம்மை நேசிப்பவர்களையே நேசிக்க நமக்கு நேரம் இல்லாத போது நம்மை வெறுப்பவர்களை வெறுக்க நமக்கேது நேரம். உங்களை லவ் பண்ணுறவங்களே லவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை. அப்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ 12ஆம் இடத்து ராகு பகவான் இருக்கும்போது இது போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகும். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒர்க்கில் பிஸியாக இருந்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படுறதுக்கு நேரம் கூட இருக்காது. அதுதான் ஒரே பாலிசி, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.